வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். செனாப் ரயில் பாலம் என்பது இந்திய யூனியன் பிரதேசமான ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆற்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ரயில் பாலமாகும். இது ஆற்றின் குறுக்கே 1315 மீட்டர் நீளமுள்ள எஃகு மற்றும் கான்கிரீட்டால் கட்டப்பட்ட மிக உயர்ந்த பாலமாகும். செனாப் ஆற்றிலிருந்து 359 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் உலகின் மிக உயரமான ரயில்வே இரும்பு வளைவு பாலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாலம் வழியாக இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் மூலம் கத்ராவிற்கும் ஸ்ரீநகருக்கும் இடையே பயணிக்க சுமார் 3 மணி நேரம் மட்டுமே ஆகும். இதனால் தற்போதுள்ள பயண நேரம் 2 முதல் 3 மணி நேரம் வரை குறைக்கப்பட்டுள்ளது. உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பாதை திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் செனாப் நதி மீது 1178 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தின் நீளம் 4314 அடியாகும். ஈபிள் டவரை விட பெரியது. எவ்வளவு புயல் வந்தாலும் தாங்கும். ஆற்றுப்படுகையில் இருந்து 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்ட இந்த பாலம் பிரான்சின் ஈபிள் டவரை விட 35 மீட்டர் உயரமானது ஆகும். மேலும் சூறாவளி, புயல் என அனைத்து இயற்கை சீற்றத்தையும் தாங்கக்கூடிய விதத்தில் கட்டப்பட்ட செனாப் ரயில்வே பாலம் 260 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசினாலும் அதனை எதிர்த்து நிற்கக்கூடியது. தேசிய கொடியை அசைத்தவாறு செனாப் ரயில் பாலத்தில் பிரதமர் மோடி பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் உமர் அப்துல்லா, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் உடனிருந்தனர். இதையடுத்து பிரதமர் மோடி பாலத்தில் சிறிது தூரம் நடந்து சென்றார். உலகிலேயே மிக உயரமான செனாப் பாலத்தை கட்டமைப்பில் இந்த மகளிரின் பங்கு மிகவும் பாராட்டுக்குரியது. பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பேராசிரியை மாதவிலதா சிவில் இன்ஜினியரிங் துறையை சேர்ந்தவர். இந்த பகுதியில் மிக அதிர்வு மற்றும் புவியியல் ரீதியாக பல சிக்கல்களை, இமயமலை பகுதியில் ஆழமான பள்ளத்தாக்கும் மற்றும் செங்குத்தானே சரிவு, மாறுபட்ட பாறைகள், காற்றின் வேகம் ஆகியவை இந்த பாலத்தை நிர்ணயிப்பது பெரும் சவாலாக இருந்தது. டாக்டர் லதாவின் முழுமையான பங்களிப்பு பால அடித்தள வடிவமைப்பு பற்றி ஆலோசனை கொடுப்பதாகும். செங்குத்தான சரிவான பாறைகளில் கட்டுவது எளிதான காரியம் அல்ல. அதையெல்லாம் திறம்பட வடிவமைத்துக் கொடுத்தவர். அவர்களுக்கு நமது நாம் டிவி 365 சார்பாக பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த அதிநவீன செனாப் பாலம் காஷ்மீர் முழுவதும் ரயில் இணைப்பை மறுவரையறை செய்யும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது.